நீங்க அதே முன்னாடி போயிட்டு மாற்றி வரேன். ஆடி வராது, மாற்றி வரேன். நீங்க யாருக்கு ஆடி வராது சார். ஆமாம் சார். அறிவிக்கப்பட்டவுடன் அதுதான் பவர்ஃபுல்லான அப்போ வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி தாமரை மதுரை வடக்கு தொகுதி மலரும் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க செய்தி. அதனால இது பிளஸ் பாயிண்ட். அடிப்படையில் நான் ஒரு மருத்துவர், ஒரு சமூக சேவகர் அப்படின்னு அடிப்படையில் நான் இருக்கிறேன். என்னன்னா ஏற்கனவே நான் கொடுத்துருக்க பேட்டி நான் சொல்லிடுறேன். இதற்காக திமுக விட்டு வந்தேன். பாரதிய ஜனதா கட்சி ஏற்ற விஷயம் சொல்லி ஒரு மருத்துவராக நம்முடைய மாண்பு பாரத பிரதமராக கொரோனாவில் எவ்வளவு பாடுபட்டாங்க, எவ்வளவு உயிரோட இழந்தோம். என் குடும்பத்தில் கூட என்னுடைய அட்டையை இழந்துட்டோம். வேக்சின் வராதுன்னு நிறைய பேசிட்டு இந்த சூழல்ல எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல வேக்சினை கொண்டு வந்தோம். இன்னைக்கு மில்லியன் கணக்கில் வெளிநாடு 70க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு இன்னைக்கு மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அதை கணக்கு இந்த ஒரு விஷயம் போதும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு வரும் அப்படின்ற மாதிரி பாரத பிரதமர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில நீங்க வாழ்க்கையில் இழந்தது எது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் நான் 3 முறை சிஎம் இருந்திருக்கிறேன், 2 முறை பிஎம், இப்ப 2வது முறை இருந்துட்டு இருக்கிறேன். ஆனா கலாச்சாரம் மிகுந்த தமிழ் மொழியை கற்கவில்லையே அந்த ஒண்ணுதான் நான் பெரிய இழப்பாக கருதுகிறேன். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. நான் இதான் சொன்னேன், ஒரு கல்யாணத்தில் 10 பொருத்தம் இல்லாம நம்ம பண்றோம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசல. அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்த முன்னெடுத்து பேசுறதை விட மொத்தத்தில் பார்க்கல எது நடந்து பார்க்கல செய்திகளை. நான் சட்டமன்ற உறுப்பினராக திருப்பரங்குன்றத்தில் நான் இருந்தேன். 2 வருஷம் தான் நான் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ஒரு பையன் இதே தேர்தலில் ஜெயிச்சிருந்தேன். நடுவில் ஒரு பிரச்சனை இருந்தது. தமிழ் கடவுள் முருகர் கடவுள் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இப்ப முருகர் கடவுளை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் திராவிட இயக்கம் செயல்படுத்தும்போது நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எனக்கு மனசு பெரிய கஷ்டமா இருக்கு. அப்ப சின்ன சின்ன நெருடல்களுக்கு அப்படியே தொடர்ச்சியாக தோணுது. நீங்களே வேலை பார்க்க இடங்கள் நடக்குது. நல்லா சேர்ந்திருப்போம். ஒரு சில பீரியட்ல உங்களுக்கு ஒரு போனஸ் போடலாம், இன்னும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வரும். அப்படி ஒரு கருத்து வருது. அது ஒரு பீரியட்ல வெடிக்குது. அவ்வளவுதான். நீங்க அப்பவே அந்த எதிர்ப்பு காட்டியிருக்கலாமே. நீங்க அப்பவே அந்த எதிர்ப்பெல்லாம் காட்டியிருக்கலாமே. தலைமைக்கு நான் எதிர்ப்பை தலைமை வந்து மறுப்பு தெரிவிக்கணும். முருகர் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அந்த இதுல நாங்கள் எம்எல்ஏ நீங்க பிஜேபி கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. ஒரே நாளில் வந்து சீட்டுகள் கொடுக்கப்பட்டது வந்து மிகப்பெரிய விஷயம். வந்து நீங்க முன்கூட்டியே பிஜேபியில பேச்சு நடத்தினா தலைமையை தெரியப்படுத்தினா வந்து உங்களுக்கு வந்து சீட் தராத மாதிரி பேச்சுவார்த்தை அவர்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு நீங்க மதுரை கூட திமுக கேட்டீங்கன்னா அவங்க யாரும் சாதாரண பேச மாட்டேங்கிறாங்க. அது உண்மை இல்லை. இது நான் வந்து எனக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம நான் வந்து பாலியல் நீங்க நினைச்சு போட்டேன். அப்ப அந்த நேரத்தில் ஏற்படுற ஒரு சில மாற்றங்கள் ஒரு வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறேன். ஒரு வெற்றி பெற்ற உறுப்பினராக 2 வருஷத்துல 5 வருஷத்துல பேர் வாங்கக்கூடியது 2 வருஷத்துல நான் திருப்பரங்குன்ற தொகுதியில நான் பேர் வாங்கியிருக்கேன். மக்களுக்கு 2 தண்ணியில் நாடு சொந்தமா வாங்கி தண்ணி இன்னும் சப்ளை பண்றேன். இது கூட ஒரு பெண்மணி அழுதாங்க. நீங்க எம்எல்ஏ கிடையாதா, தண்ணி கிடைக்காதா? நான் இருக்கிற வரைக்கும் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு அந்த போய் பிள்ளைகளுக்கு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்துறேன். என்னால் முடிந்த அளவுக்கு பல உதவிகளை எம்எல்ஏன்றதை தாண்டி ஒரு தனி மனிதனாகவும் நான் ஒரு சமூக ஆர்வலராக நான் வச்சு தொண்டு நிறுவனத்தின் மூலம் இன்னும் செஞ்சுட்டு இருக்கேன். பல விஷயங்கள் கூட பாரத தலைமைக்கு வந்து ஏழு தலைமைக்கு ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருந்தது. அறிவிச்சோடைய இங்க அதிருப்தியில் வந்து சிலர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்கள் நீங்க நண்பர்கள் ஆகிட்டீங்களா? உங்களோட வெற்றிக்காக அவங்களோட வந்து பணிகள் குறைச்சிட்டாங்களா? பேருமே சொன்ன மாதிரி உங்களை வேலையை விட்டு டக்குன்னு எடுத்து கொடுக்க சின்ன ஒரு மனது வரும். காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட சரியா இருக்கும் அந்த மாதிரி. அப்ப அதுதான் விஷயமே தவிர அவங்களே வந்து எல்லாம் சந்திச்சு எல்லாமே சேர்ந்து சொன்னாங்க. அப்ப 2-3 நாள் ஆயிடுச்சு. நம்ம எங்களோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. வாட்ஸ்அப் ஏற்கனவே அவங்க வேட்பாளரா அடிப்படையில் எதுவும் ரகசியம் நான் ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன்.
அது கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவா வந்து சொல்றீங்க. ஆனா இதே எதிர்கட்சிகள் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு தவறான ஒரு வதந்திகளை வந்து கிளப்புறாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க டிவி மீடியால பார்த்துருப்பீங்க, பிரஸ் மீடியால பார்த்துருப்போம். எல்லாம் சொன்ன எதிர்கட்சிகள் எல்லாம் வேக்சின் போட்டு போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு வேக்சின் சக்சஸ்ஃபுல். நோய் வந்து நம்ம அவதிப்பட்டு எத்தனை இறப்புகளை என்ற மருத்துவமனையில் 200க்கும் மேற்பட்ட கேஸ்களை பார்த்துருக்கோம். நேரடியாக நான் பேஷண்ட்டை தொட்டு வைத்தியம் பார்த்த ஒரு டாக்டர் நான். என் உடம்புல ஆன்டிபாடிஸ் நிறைய இருக்கு. வேக்சின் வந்து இன்னைக்கு காலத்தின் அவசியம், கட்டாயம். அதனால சொன்ன எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் வேக்சின் போட்டு அதை எடுத்து அவங்க சமூக வலைதளங்கள்ல பரப்பிக்கிட்டு இருக்காங்க. வேக்சின் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிக வெற்றி பெற மாதிரி நீங்க பணிகளை மேற்கொண்டிருந்தீங்க. இப்ப நீங்க வந்து பாஜக மாற்றி நிற்கிறீங்க. இப்ப திமுகவோட வெற்றி வாய்ப்பு இருக்கும், பாஜக அதிமுக பாஜக நீங்க வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? திமுக மைனஸா எதை நீங்க நினைக்கிறீங்க? அமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய தோல்வியை சந்திக்கிறது. என்டிஏ தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை இப்ப தமிழகத்தில் அதிமுக உள்ளொதுக்கீடு கொடுத்தா அது முக்கிய சமூகத்தில் வந்து நமக்கான பாதிப்பு சொல்லி ஒவ்வொரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதே இதை ஒரு வேட்பாளருக்கு வாய்ப்பு தருகிறார்கள். காம்படிஷன் வருது இல்லை, இடஒதுக்கீடு அடிப்படை வேட்பாளர் வேற, உள்ஒதுக்கீடு வேற. அவங்களுக்கு மட்டும் கொடுத்ததுதான். ஏன்னா எல்லா சமூகமும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்களோட சமூகத்துக்கான இடஒதுக்கீடு பெறுவதற்கான அந்த ஒரு உரிமை இருக்கிறது, கேட்பதற்கான உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவங்க ஆளும் அரசாக இருக்கக்கூடிய அரசு கேட்கிறாங்க. இப்ப வரக்கூடிய இந்தியில தேசிய ஜனநாயக கூட்டணி சில விஷயங்களை கேட்டீங்களா, விஷயங்களை கேட்டீங்க. அப்ப அமைச்சர் என்ன சொல்றாங்க, நாங்க உட்கார்ந்து பேசும்போது உண்மை தெரிய வரும் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி விஷயங்கள் தெரிய வரும். அது சமூக நீதி நிச்சயம் காக்கப்படும். வேட்பாளர் வேற, உள்ஒதுக்கீடு வேற இல்லையா? வெற்றி பெற்றீங்க சார், அதிமுக கோட்டையான வெற்றி பெற்றீங்க. இப்ப நீங்க வந்து பாஜக சார்பாக வழக்கு போட்டிடும் போது அவங்க கூட்டி வந்த அதிமுக அதிமுக அதிகமான வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. அதான் விஷயம். திருப்பரங்குன்றத்தில் இருக்க மக்கள் நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. எங்களுக்கு திரும்ப சரவணனை கொடுங்க வேட்பாளர்னு சொல்லி போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால அதிமுக ஓட்டு எங்களுக்கு போடுவாங்களான்றதை விட திமுக எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. அதுதான் இன்னைக்கு உண்மை. சார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்க உங்களுக்கே வந்துட்டு அந்த கட்சியில வந்து உட்கட்சி பிரச்சனைகள் இருந்துச்சு நம்ம சொன்னீங்க. இப்போ வந்து அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு அந்த தொண்டர்கள் உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கா? அவங்க வந்து இப்போ உங்க கட்சிக்கு மாற்றி இந்த பாஜகவுக்கு இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி அதிருப்தியில் இருக்காங்களா? நீங்க அதுக்கான பணிகள் தெளிவாக அமைச்சர்கள் சொல்லிட்டாங்களா, மசில் பவர் இருக்கு சொல்லிட்டாங்க. அது சட்டமன்ற உறுப்பினருக்கே செயல்பட முடியாத அளவுக்கு அங்க நெருக்கடியில் இருந்தது. அது அடிமட்ட தொண்டனுக்கு உண்டு. அதனால வந்து சுயமரியாதையை நாங்க எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அது இல்லை அப்படின்ற விஷயம் தான் உண்மை. நடவடிக்கை எடுக்க பார்த்தாங்க சொன்னேன், தலைமைக்கு கொண்டு போனேன். அதுக்கான விசாரணைகள் மேற்கொண்டார்கள். சீனியர் லீடர் அவர் நீண்ட காலமாக இந்த பகுதியில் பார்த்து தேர்தல் பணிகளை தொடங்கிய நிலையில் நீங்கள் ஒரு காலையில் சேர்ந்து மாநில வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. இதை அந்த கட்சியினுடைய கேடர் பிஜேபி ஏடிஎம்கே எல்லாத்தையும் விட்டுருங்க. நீண்ட காலமாக அவர் வேட்பாளர் சொல்லி இங்கே வேலை பார்த்துருக்காங்க. அதை அந்த கட்சியினர் எப்படி அவங்களை அணுகுறாங்க, வரவேற்பு பிஜேபி நீங்க அதை எப்படி எதிர்நோக்குறீங்க? அதிகமான வரவேற்பு இருந்து எல்லாரும் இணைந்து நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். நான் அதிகம் மதிக்கக்கூடிய ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் ஜி அவர்கள் நம்ம ஏற்கனவே நான் பார்த்துருக்கீங்க. நான் ஏற்கனவே ட்விட்டர்ல அவருக்கு நான் சமயத்தில் நாங்கள் எதிர்த்து இருக்கும் போது கூட அவருக்கு எவ்வளவு மரியாதையாக நான் ட்விட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் இன்னைக்கு படிச்சு உட்காந்துருக்கோம். நினைக்கிங்க தொண்டர்கள் எப்படி அணுகுறாங்க? நீங்க மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க பேசுறீங்க. சீட்டு அறிவிக்கப்பட்டு மதுரை ஏர்போர்ட் வந்து இறங்கையில ஒரு 1000 பேருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. இதோட வாய்ப்பை தட்டி பறித்த மாதிரி இருக்கு. அவர் நீண்ட காலம் உழைத்து இருந்த வாய்ப்பு தட்டி பறித்த மாதிரி பேசலாம். பெரிய இயக்கம். ப்ரொஃபசர் அவர்கள் வந்து இந்த தேர்தல் சீட்டுக்காக அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கல. அவர் 20-30 வருஷம் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்துட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் சார், இப்போ வெற்றி வாய்ப்பு வந்து உங்களுக்கு நீங்க இந்த தொழில் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்றதுக்காக உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டதா? ஒருவேளை சீனியர்ஸா தோல்வி எழுதுவாங்க காரணம் கருத்து கொடுக்கப்பட்டது படித்த ப்ரொஃபசர் அவர்கள் வடக்கு தொகுதின்றது அர்பன் ஏரியா இன்னைக்கு. அதனால
பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கு இல்லையா, இந்தியில யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. வடக்கு பகுதியில் அதுதான் நீங்க உண்மை. ப்ரொஃபஸர் இருந்தாலும் இது கட்டாயம் நிச்சயம் ஜெயிச்சிருக்க முடியும். நான் சொன்னேன்ல, கல்யாணத்துல 19 கரெக்டா அமையாது. அது 19 கல்யாணம் பண்ணிடுறோம். அழகாக இயக்கி கொண்டிருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுகிறது. மதுரையில் வடக்கு தொகுதியில் தாமரை மலர்கிறது. தொடர்ச்சியா அணி மாறிட்டே ஒரு கட்சியிலிருந்து மாறிட்டே கொள்கை முரண்பாடு ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு. அந்த முரண்பாடு ஏற்கனவே பிரச்சனை சொல்லியிருக்கேன். நான் ஒரு சமூக ஆர்வலர், சமூக சேவகர். எனக்கு அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைச்சா நீங்க உங்களுக்கே பத்திரிகையாளருக்கு தெரியும். கட்சிகள் மாறி இருந்தாலும் கட்சிகளுக்கு சம்பாதிச்சாலும் தெரியும். அதுதான் விஷயம். அதனால எந்த பிளாட்ஃபார்ம் வந்தாலும் பொதுமக்களுக்கான சேவை, என்னோட சேவை தொடர்ந்து நடந்து மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதியிலையும் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுல மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு என்ன ஒருங்கிணைப்பாளரா கட்சி நியமித்தது. நான் கட்சியில மாநில பொதுச் செயலாளர், ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் பார்ட்டி. ஆனாலும் கூட ஒவ்வொரு மாநில நிர்வாகியும் ஒரு தொகுதியை எடுத்து அதை வளர்க்கணும், நர்ச்சர் பண்ணணும். நர்ச்சரிக்கு கான்ஃபிடன்ஸ் அது கட்சி எங்களுக்கு கிட்ட கட்டளை. அப்போ கட்சியில என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, அப்படி நர்ச்சர் பண்றவர் அவருக்கே அந்த தொகுதியில வேட்பாளர் என்று அர்த்தம் இல்லை. வாய்ப்பு இருந்தா வேட்பாளர் இருக்கலாம். ஆனால் கட்சி வேட்பாளருக்கு யாரு வேட்பாளர் பரிசீலிக்கிறது எங்க கட்சியினுடைய விதி. அப்படி பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது கட்சி இங்க பல பேரை பரிசீலிச்சாங்க. மதுரை வடக்கு தொகுதியில் குறிப்பா புறநகர் மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் பரிசீலனை பட்டியலில் இருந்தார். என்னுடைய பேர் இருந்தது. இது வேற யார் பேர் இருந்ததுன்னா இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. மாநில தலைமை தெரியும், தேர்தல் நிர்வாக குழுக்கு தான் தெரியும். நான் அடிப்படையில் RSS ஐஎம்ஏ ஸ்வயம் சேவன், 35 வருஷமா ஐஎம்ஏ ஸ்வயம் சேவன். RSSல ஒரு பழக்கம் இருக்கு, நமது கருத்துக்களை நாம தாராளமா சொல்லலாம். RSS மாதிரி உள்ள கருத்துக்களை சுதந்திரமா சொல்றதுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு உலகத்திலே கிடையாது. It's a highly respected organization. You can say any views to the RSS. But when the organization takes a decision, ultimately we will obey. அது RSS ஓட பண்பு தான், எங்களுக்கு கொடுத்த பயிற்சி. ஏன்னா தலைமை we see things in certain angles. When party sees things in 360 degrees, 360 டிகிரியில கட்சியினுடைய தலைமை ஒரு விஷயத்தை பார்க்க நமக்குலாம் 180 டிகிரி மேல கருத்து திரும்ப முடியாது. 180 டிகிரிஸ் தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்து ஒரு கட்சி முடிவெடுக்க போது அது சரியாக இருக்கணும் என்ற நம்பிக்கை இருக்கணும். இன்னொன்று, இந்த முடிவை தேசிய தலைமையோ மாநில தலைமையோ திரிக்கிறார். சரவணன் வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கு முதல் நாளே இந்த மாதிரி சரவணன் அவர்கள் அறிவிக்கலாமா, உங்க கருத்து என்ன என்று மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி அவர்கள், மாநில தலைவர் முருகன் அவர்களும் என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க, பேசினாங்க. என்னுடைய சம்மதத்தையும் கேட்ட பின்புதான் அவர் சரவணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதனால எங்களுக்குள்ள எந்த விதமான ஈகோவும் இல்லை. We are working together, we are united. We will see that Saravanan is winning from Madurai North and BJP is winning from Madurai North. நீங்க சொல்றீங்க இல்லையா, நாங்க இவங்க கேட்டுதான் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வேட்பாளர் அறிவிக்க போறதுக்கு முன்னாடி இருந்து அறிவிச்ச பிறகு தொடர்ச்சியா அந்த அலுவலகத்தை கூட்டி பிரச்சனையா இருக்குது சார். அப்ப நீங்க ஒரு அறிக்கை கூட சொல்ல அறிக்கை சொல்லல, என்னை வேட்பாளர் அறிவிச்சா தான் நான் போய் பேச போறேன் இல்லையே. கட்சி எப்பயுமே வேட்பாளர் பட்டியல தீர்மானிக்கவே இல்லை. எடுத்த உடனே வேட்பாளரா சரவணன் அறிவிக்கப்பட்ட உடனே ஒருவேளை கட்சியிலிருந்து ஒருத்தர் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்த்திருந்த சில தொண்டர்கள் அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன் அவங்க ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் நீங்க மீடியால எவ்வளவு நேரம் அந்த போராட்டம் நடந்தது, how long that struggle was going on, that agitation was going on, not even 5 minutes. ஒரு கட்சியில அவனுக்கு ஏதோ தொண்டர்கள் ஒரு ப்ரொவகேஷன்ல ஒரு 5 நிமிஷம் கூட பார்ட்டி senior कार्यकर्ता and
appointment holder as spokesman of the party, Dr. Raman Srinivasan. Our candidate from Madurai North, Savananji, and all our friends from the media. It's a pleasure to be in Madurai and to be talking to all of you. Let me first of all say that we welcome Dr. Saravanan for having left a party because he was feeling stifled out there, because he was feeling that that party was not worth it, because he was feeling that party was not going to do what they are telling people that they will do. You look at the manifesto that DMK has taken out, everything in it is only to please people, which will never be implemented. They have never implemented any one of their manifestos. They are only known for using muscle power, which in North is called Gunda Party. They are only known for going back on their promises, and they are only known for not looking after people. And that is why Bharatiya Janata Party is looking at National Democratic Alliance forming the government in Tamil Nadu. National Democratic Alliance, which looks after people, which has made all policies which are meant to uplift the life of people, which has done so much of work in the country that a common man, a poor man, people who are from that part of the society which has never been taken care of, farmers, women, students, everybody has been taken care of by Bharatiya Janata Party as the lead party of the National Democratic Alliance. I find that a lot of our schemes have been re-christianed, renamed by the DMK and dished out as part of their manifesto. And that is why I welcome Dr. Saravanan for having left that party so that he can fight for the people, for the betterment of people, for ensuring that we bring those things for the people which will benefit the entire Makkat. I am convinced that people of Madurai will support us in making Dr. Saravanan win, as well as also support us in ensuring that it is National Democratic Alliance in all other constituencies which will win and form the government in Tamil Nadu. All the policies which we have seen are, if you analyze each one of them, whether it is Ujjwala scheme, whether it is Saubhagya scheme, that is giving gas cylinder to almost 12 crore people in the country, giving electricity connection, giving the type of pension to our farmers, Vyavasai, looking after interest of farmers by giving them 2,000 rupees every quarter, ensuring that there is a direct bank transfer to account so that there is no money which is eaten up in between, ensuring that people have all over the country have one ration card so that if he goes from Madurai to Delhi, he can still get his ration. There are so many schemes that I can name which are for the betterment of people, and that is what we are looking for as betterment of people of Tamil Nadu. I am convinced that after talking to my Karyakartas, we are all energized by what Narendra Modi ji has done in this center, and we are all energized by the views that he has given from time to time in ensuring that the last man at the end of the society is benefited as part of all our schemes. Once again, I welcome members of the media to be here, to be talking to us,
and I assure you that I expect you all, in the interest of the people, to be telling the people that it is National Democratic Alliance which will give you what is good for you. Issue of petrol and diesel comes up. I have said this earlier also. This is because once we got the petrol and diesel pegged to the market forces, every year this happens. Let me give you a few figures. 2011, whose government was that in the center? 2011, the price of a gas cylinder was more than 800 rupees. In 2014, before the NDA government came in the center, the price of cylinder was 1,410 rupees. After that, when the NDA came in the center, we brought down the pricing. But there are certain things which are not in our control. Today, the government of Narendra Modi ji is struggling to ensure that all states agree so that we can put one particular system in place by which common people will benefit. I'm sure if we have your support and we have the support of Tamil Nadu, we will be able to do that. Sir, what happened in Bengal last week? Mamata Banerjee get the injury to her leg. What happened in Bengal? It's already in the media. You all know what has happened. She is traveling in a bulletproof vehicle. That door hits a pole. Her leg breaks on that. After that, if a person of that stature, who is chief minister, who has got all the security, tells a lie, then I leave it to the God. Sir, ADMK party announced in that election manifesto. They mentioned CA. They are planning to withdraw CA act. More than same parties, but that is. We will, once they come to power, whatever is to be done. See, a lot of people do not understand what is happening. A lot of hype has been created on that. It was meant for certain of our people in certain countries where they were in minority. They were our people who did not move after independence back to India. They stayed there, but they stayed as minority. Now it is for protection of such minority. I think what has happened is that over a period of time, people have unnecessarily created a different interpretation of this act. I'm sure once the correct interpretation is taken out, things will become all right. Sir, this was BJP leaders demand to the Mamata Banerjee nomination will be cancelled. Talk about it in West Bengal, not in Gujarat. BJP has been opposing, ADMK has been supporting CAA for the long time, for the last 1 year. Suddenly in their manifesto, they are now supporting, they are against the CAA. That is the question. Against the implementation of CAA. What they've written, that's why I said, whoever must have written, they must have gone by what their interpretation is. Once they come and sit down, we will find out what the interpretation they are thinking. If I explain it to you that it is meant for protection of minorities who did not come back to India, you will understand that it is good. I mean, people in Afghanistan, they are in minority. The Sikhs in Afghanistan are in minority. Hindus in Pakistan are in minority. Every day something is happening to them. Should we all, as humans, not give them protection? We should give them protection. So this act was meant for that and not for anything else. You are going to talk with the ADMK people about the CAA. We will, as I said, once they sit down with us, they will understand what we are saying. If they are asking to withdraw the act, what would you do, sir? If they ask to withdraw the At the act, time comes, we will cross the bridges when we come to it. Why imagine that the bridge will break? because now is election, so That's what I'm saying. votes are marking. Sir, when we release it? Those parties are aligned. Till the time
We don't come to the bridge. We don't know whether the bridge is strong or weak. Let's come to the bridge first. They announced in manifesto. Let them announce it. So what? You are in alliance. Lot of things are announced and lot of manifestos. Lot of not Mention. They are in your alliance. That's okay. That's all right. They are a party. Let them say what they want. Once we form a government, that is the time we will decide as to what is to be done. Sir, BJP party members in Madurai, they are not satisfied with some other person Saravanan announced in the north. So They are- on the day itself, there are a lot of protests happens in Madurai. So is there any plan to continue in BJP? Till the time you do not know the reason, you will see things differently. Once you know the reason, suppose your channel was to terminate you, you will be very angry. Your friends will be very angry. But after that, if the channel tells you, look here, we have terminated you from here because we are making a better and new channel. We are going to employ you there, then you will be happy. I'm happy. But their employees So also the employees will also be happy. The employees will also be happy. But there are a lot of protests against that particular candidate. So that is These are emotional reactions that come up. It's perfectly fine. BJP is a very disciplined party. A decision has been taken because somebody is leaving DMK and coming. DMK, which is thinking that they will make the government, their ship is being deserted. People are leaving it. So we are very happy to see that people are leaving that party. Now people should see that the DMK is not what it is, what they are claiming. And I think when our people understand that, they are quite happy. I've just had a word with all of them. They are quite happy. There is no problem. Sir, is this affected in polling? Is this affected in polling? It will not affect. when will Very soon. Very soon. because today now Congress is our manifesto. Congress can take it out anytime. We are not bothered about it. So we have A party which has not done anything good, we have only 10 days. they can take out their manifesto anytime. It is the same party which created problems for which DMK used to say that Tamils are being persecuted. Right? Today DMK is going with them. And DMK has gone with them number of times earlier. I don't believe in that party. Sir, one of your alliance partner, DMDK, has left your alliance. Does this going to affect your election prospect? I don't think so. That's the understanding that we are having with everyone. So how many seats will BJP take among 20 MLA seats? How much? 6th of April will decide. How many? 6th of April will decide. Okay. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Andri. Sir.